வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3ல் விரிவானம் பார்ப்போம். விரிவான தலைப்பில் அகழ்வாய்வுகள். பட்டிமன்றம். அகழ்வாய்வுகள்னால் என்னென்னு தெரியும். நம்ம உள்ள மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் தொல்பொருள் நிகழ்ச்சியெல்லாம் நம்ம நோண்டி பார்க்குறது தான் அகழ்வாய்வுகள் அப்படின்றது. இது பட்டிமன்றமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அதோட முன்னுரை என்னென்னு பார்த்தோம்னா, மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்தி தமிழர்களோட வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழ்வாய்வு செய்வது இன்றியமையாத ஆயிடுச்சு. அகழ்வாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் தோண்டி செதுக்கி ஆராயிறது தான். அகழ்வாய்வு வரலாறு முழுமை பெற உதவுது. அகழ்வாயில் கிடைத்த பொருள்லாம் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி அது வரலாற்றையும் குறிக்குது அப்படின்றத நம்ம உணர முடியுது. இந்த அகழ்வாய் பட்டிமன்ற அழைப்புதழ் பார்க்க போகிறோம். பட்டிமன்ற அழைப்புதழ் பள்ளி இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் மாணவர்களே பங்கேற்று நடத்துவாங்க. அதில் சிந்தனை பட்டிமன்றம், இது நம்ம சிந்தித்து செயல்படக்கூடியது. நடுவர் மாணவர் பூங்குன்றன். முன்னிலை தமிழாசிரியர் கலைவாணன்றவர். இன்றைய சூழ்நிலையில் அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடே தேவையற்ற செலவினமே அப்படின்ற 2 தலைப்பில் பங்கேற்பவர்கள். தேவையான செயல்பாடுகளை பேசக்கூடியவர்கள் மாணவர் பாத்திமா, மாணவர் செல்வன் என்றவங்க பேசுகிறாங்க. தேவையற்ற செலவினமே அப்படின்றதுல பார்த்தோம்னா மாணவர் முத்து, மாணவர் அன்புமேரி என்றவங்க பேசுகிறாங்க. அறிமுக உரை. இலக்கிய மன்ற செயலாளர் செயலர் அப்படின்னும்போது என்ன வருது பாருங்கள். அன்பிற்குரிய நல்லுள்ளங்களே வணக்கம். இன்று நம் பள்ளியில் இலக்கிய மன்ற தொடக்க விழா இனிதாகவே தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு நடைபெறவுள்ள பட்டிமன்ற தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறதா? இதோ சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடா தேவையற்ற செலவினமா அப்படின்னும்போது மாணவர்கள்லாம் கரவொலி எழுப்புகிறாங்க. அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற நம்ம வகுப்பு தோழர் பூங்குன்றன் என்றவர். நடுவராக பொறுப்பேற்றவர், வாதிடுவராக இருந்தவர் நம்முடன் பயிலும் முத்து, பாத்திமா, அன்புமேரி, செல்வன் ஆகிய 4 பேரும் பங்கேற்கிறாங்க. இதோ பட்டிமன்றம் தொடங்குது. இதில் திட்பமும் நுட்பமான்ற ஒரு குறிப்பு பாருங்கள். திட்பமும் நுட்பமும் அப்படின்னும்போது மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்ற இடத்துல நடத்தப்பட்ட அகழ்வாயில் சுடுமண் பொருள், உலோகப் பொருள், முத்துக்கள், கிளிஞ்சல்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், எலும்பினால் ஆன கூர் முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மண் கலன்கள், சிறிய குடுவைகள், ஒரே கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருள்கள் கிடைத்துள்ளது. எவ்வளோ பொருள் பாருங்கள். கீழடி என்ற ஊர் மதுரையில் பார்த்திங்கன்னா, கீழடி என்ற இடத்துல அகழ்வாய் நடத்தும் போது சுடுமண் பொருளாக உலோக பொருள், முத்து, கிளிஞ்சல், மான் கொம்பு, சோழி, துளையிடப்பட்ட பாத்திரம், இரத்தினக்கல், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய், தானியங்களை சேகரிக்கும் கலன், செம்பு, சங்கு வளையல், எலும்பிலான கூர் முனையே, தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடு, கற்கருவி, நீர் சேகரிக்கும் பெரிய மண்ணு கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்போ 3 வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகிறது. இதுவரை அகழ்வாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவனாக அமைந்திருந்தது. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருள்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன்னே காட்டும் காட்சிகளாகவே இன்றைக்கு அமைந்துள்ளது. அங்கே கீழடி அகழ்வாய் களவெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். உற்று நோக்கி கவனித்தா தெரியும். இப்போ நம்ம நடுவர் பேசுறது வரும். அருந்தமிழ் நடுவர் யார்? நமக்கு அருந்தமிழ்ன்றவங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அருந்தமிழ் வணக்கம். மதிப்புக்குரிய தமிழாசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ நண்பர்களே, அனைவரும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம் சொல்லிட்டு வரலாற்றை அறிவதற்கு வழிகாட்டும் ஒரு தலைப்பை எடுத்து பேச முனைகின்றேன். ஒரு செடி வளர்வதற்கு விதையை ஊன்றுவதற்கு கூட குழி தோன்றும். தோண்டிய குழிய ஒரு பழம் பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம்.
அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஒரு செடியை நடுறோன்னா என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய குழி வெட்டுறோம், நல்ல விதையை எடுக்கிறோம், அதுக்குள்ளே போடுறோம். அது மாதிரி ஒரு பழம்பொருள் கிடச்சா கூட நம்ம அதை வச்சு என்ன பண்ணுறோம், சிந்திக்கிறோம். இது எங்கேருந்து கிடச்சிது, எப்படி கிடச்சிது, யார் போட்டிருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் சிந்தனை அப்படின்றது. அப்போ ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு, அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. இதோ இன்றைய சூழலில் அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்ற தலைப்பில் உரை வீச தொடங்க வருமாறு அன்பு தோழர் முத்து அவர்களை அழைத்து முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முத்துன்றவங்கள அழைக்கிறாங்க. எதுக்கு அழைக்கிறாங்க? தேவையற்ற செலவினமேன்றதில் முத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல? அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய தலைமுறையை பற்றி தெரிந்து என்ன செய்ய போகிறோம்? செல்லிட பேசிக்குள்ளேயே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழ்வாயில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்வதாம்? வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன்? உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு மண் ஓடுகள், இறந்தோரை சுமந்த மண் தாழிகள், இவற்றை கண்டறிந்து எதை சாதிக்க போகிறோம்? என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வானுலகத்தில் போயிட்டு நம்ம செவ்வாயில் வாழ வழி தேடிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் போய் பழைய காலத்தில் மண்ணில் புதைஞ்சதை நம்ம அறிஞ்சு அதை என்ன பண்ண போகிறோம்? இன்றைய காலகட்டத்தில் உள்ளங்கையில் இருக்குது உலகமே அப்படின்னு மடிக்கணினி வந்துருச்சு. அதையெல்லாம் விட்டுட்டு மண்ணில் கிடக்கிற மண்டை ஓடெல்லாம் நம்ம பார்த்து, இறந்தோர மண் தாழியெல்லாம் பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டிய எவ்வளோ இருக்கிறது. அறிவை விரிவு செய்ய என பாவேந்தர் கூறுகிறார். நாம் அறிவை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் பாவேந்தர் கூறுகிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு? அறிவை விரிவு செய், நம்ம அறிவை நம்ம மேலும் மேலும் உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தேவையற்ற செலவினம் செய்து நம்ம இப்படி இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நடுவர் பேசுகிறாங்க. நண்பர் முத்து காரசாரமான தன் வாதத்தை முன்வைத்தார். மிகவும் அருமை. இதற்கு பாத்திமா எப்படி தான் பதில் சொல்ல போகிறாரோ என்பது தெரியவில்லை. வாங்கம்மா வாங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க? பாத்திமா வராங்க. அப்போ என்ன தலைப்பில் பேச வராங்க அவங்க? பார்த்திங்கன்னா, தேவையான செயல்பாடு அப்படின்ற தலைப்பில் பேச வராங்க. அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதுக்கு அன்று. நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா? எதிர்காலத்தை தான் கணிக்க இயலுமா? கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்றதுனே நம்ம அறியாமலே இந்த காலத்தை நம்ம உணர முடியாது. அந்த காலத்தில் நடந்ததை பண்பாட்டை வச்சு தான் இந்த காலத்தில் நம்ம நிகழ்த்த முடியும் நிகழ்காலத்தில் அப்படின்றது முதல் பெற. நமது வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1863ஆம் ஆண்டு ராபர்ட் புரூஸ்புட் என்னும் செம்மண் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தன் வரலாறு மிகவும் நீண்டது அப்படின்றாங்க. அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆவது ஆண்டில் ராபர்ட் புரூஸ்புட் என்றவர் என்ன சொல்கிறாரு, சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சார். அப்படி கண்டுபிடிச்சதுனால தான் கற்கருவியில் நமக்கு இன்றைக்கி கல்லாயுதமாக நம்ம மாற்றிட்டு உணர முடியுது. அப்படி இருக்கும்போது ரோமானியர் பழங்காசுகளையும் கண்டுபிடிச்சாங்க. அது எங்கன்னா கோவையில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் கண்டெடுத்தாங்க. அரிக்கமேடு அகழ்வாயில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அரிக்கமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரோமானியர்கள் மண்பாண்டங்கள் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைச்சிது. அதனால் நமக்கும் ரோமானியர்களும் வாணிக தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதற்கு பின்னால் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன.
நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம், மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம். நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். தமிழர்களின் உணவு, உடை, வாழிடம் முதலிய இயற்கை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகழ்வாயில் கண்ட சான்றுகளே ஆவணங்களாக திகழ்து. 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் அகழ்வாயில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம எதிரணி சொன்னாங்க, உள்ளங்கையில் உலகம் இருக்குது, மடிக்கணியில் மலைக்க வைக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழில் பார்த்தோம்னா அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை நம்ம உணர முடியுது. இயற்கை சிதையாத இயல்புகளாக இருக்குதுன்றத அகழ்வாயில் கண்ட சான்றுகள் நமக்கு ஆவணமாக இன்றைய அளவிலும் இருக்குது அப்படின்றது உண்மை. எதிரணி தலைவருக்கு ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். மடிக்கணினியில் பூக்கின்ற ரோஜா மணக்காது, செல்லிடப்பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது. மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாக்கும், நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும். ஆனால் அகழ்வாயில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு நமது பண்பாட்டில் மேன்மையை பறைசாற்றும். எனவே நடுவர் அவர்களை அகழ்வாய்வு என்பது நமக்கு மிக மிக தேவையான செயல்பாடு என்று கூறி நல்ல தீர்ப்பு வேண்டும் என்று விடைபெறுகிறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க எதிரணி தலைவருக்கு ஒன்றை சொல்லி நான் விடைபெறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்திமா என்ன சொல்கிறாங்கன்னா, மடிக்கணியில் பூக்கிற ரோஜாப்பூ மணக்காது, செல்லிடப்பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு மணக்காது. ஆனால் நம்ம மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாகும். மூளையே ஒரு குப்பை தொட்டியாக மாறும். நமது மண்ணை நெகிழிட கிடங்க மாற்றலாம் அப்படின்றத அவங்க அகழ்வாயில் சொல்கிறாங்க. பண்பாட்டு மேன்மையை நமக்கு பறைசாற்றுது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல தீர்ப்பை வழங்குங்கன்னு பாத்திமா கேட்குறாங்க. நடுவர் பேசுகிறார், அடே அப்பா, பாத்திமாவின் வார்த்தைகளோட மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டியது. என்ன அன்பு மேரி, என்ன செய்ய போகிறீங்க? பேசதான் போகிறீங்களா, இல்லை பட்டிமன்றத்தை இப்படியே முடிச்சுக்கிட்டு தீர்ப்பை சொல்லி விட்டுடுமா அப்படின்னு நடுவர் பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த பகுதியிலே தெரிந்து தெளிவான்றதில் பட்டி மண்டபம் அப்படின்றது பாருங்கள். பட்டி மண்டபம் என்பது தான் இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டிமன்றம் என்றே குறிப்பிடுகிறார்கள். பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்கிறோம். மகத நன்னாட்டு வாழ்வை வேந்தன் பகைப்புறத்து கொண்ட பட்டி மண்டபம் என்ற சிலப்பதிகாரத்தில் உள்ள காதை 5ல் அடி 102வது வரியில் சொல்கிறாங்க. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமேன் என்று மணிமேகலையிலும் காதை 1ல் அடி 16ல் சொல்கிறாங்க. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்திலும் சதகம் 41ல் குறிப்பிடுறாங்க. பன்னரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும் பாலகாண்டம் நகரப்படலும் 154வதுல சொல்கிறாங்க. பட்டி மண்டபம் என்ற சொல் பயின்று வருகிறது அப்படின்றது பட்டி மண்டபத்தோட விளக்கம். இன்னைக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குது. மீதி அடுத்து 2 பேரை பேசுகிற பாகத்தை அடுத்த வகுப்பில் கவனிக்கலாம். நன்றி.